இளதர்ம தேசியவாதி அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். திமுகனா என்ன? திமுகனா என்னன்னு ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு, இதுதான் திமுக. சரி, இந்த இழவெடுத்த விவகாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. வடமாநில இளைஞருக்கு அரிவாள் வெட்டு. சென்னையில் இருந்து திருத்தணி சென்ற மின்சார ரயிலில் மகாராஷ்டிராவை சேர்ந்த சுராஜ், 34 வயதுடைய சுராஜ் என்ற இளைஞரிடம் கத்தியை வைத்து 4 சிறார்கள் ரீல்ஸ் வீடியோ எடுத்த போது தடுத்த சுராஜை அந்த சிறார்கள் கொடூரமாக அரிவாளால் வெட்டினர். படுகாயங்களுடன் திருத்தணி ரயில் நிலையத்திற்கு வெளியே கிடந்த சுராஜை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 17 வயதுடைய 4 சிறார்களை போலீசார் கைது செய்தனர். இந்த வீடியோலாம் வெளியே வந்து 2 நாள் ஆச்சு. 2 நாளுக்கு அப்புறமா தான் அந்த சிறார்களை, திராவிட மாடல் வளர்த்த சிறார்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரம் இந்தியா முழுக்க இப்ப பரவி இருக்கு. அந்த பசங்க செஞ்ச காரியம் இருக்கு இல்லையா, அது இந்தியா முழுக்க பரவி திமுக அரசுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்திருக்கு. எப்படி நேத்திக்கு காஷ்மீர்ல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மானம் போச்சோ, அதே மாதிரி இந்த விவகாரத்தால இந்தியா முழுக்க திமுகவினுடைய மானம், ஸ்டாலினுடைய மானம் போயிருக்கு. கல்வியில் சிறந்த தமிழகத்தை சேர்ந்த இந்த திராவிட மாடலுடைய செல்வங்கள், இந்த சிறார்கள் செய்த சம்பவத்தை ஷேர் பண்ணி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திமுகவின் ஆட்சியின் கீழே தமிழகம் ஜங்கிள் ராஜ்யமாக, அதாவது காட்டாட்சியாக மாறிடுச்சு. புலம்பெயர்ந்து வரும் தொழிலாளர்கள் மீது இவங்க அவங்களுடைய பர்சனல் வன்மத்தை கொட்டி தீர்த்ததன் விளைவாக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து தமிழகத்துல ஏகப்பட்ட போதை வஸ்துக்கள், போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. அதன் காரணமாக இத மாதிரி சிறுவர்கள் இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே மைன்யூட்டா நோட் பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காரு. என்னதான் குற்றவாளிகளை கைது செஞ்சிருந்தாலும் இன்னும் இது மாதிரியான குற்றங்கள் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு. இந்த குற்றங்களுக்கான காரணம் போதைப் பொருட்கள் தான் அப்படின்ற மாதிரியும் அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மாதிரியான விவகாரங்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக நாம நிறைய பார்த்துட்டோம். ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டோம். முக்கியமா வடமாநில இளைஞர்கள் மீதான வெறுப்பு, இவங்களுடைய பர்சனல் பொலிட்டிகளுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, RSS எதிர்ப்புன்னு சொல்லி இவங்க வடமாநில இளைஞர்களை வச்சு இவங்க ஒரு கேவலமான அரசியலை பண்ணாங்க. அதோடைய விளைவு இப்போ இந்த அளவு போய் நிக்குது. 17 வயசு தான் ஆகுது, ஓகேங்களா? 18 வயசு கூட ஆகல, மேஜர் கூட கிடையாது. அந்த மைனர் பசங்க போதையை போட்டு அவங்கள கத்தியால தாக்குறானுங்க, அடிக்கிறானுங்க, ரத்த வர அளவு தாக்கியிருக்கானுங்க. இத மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமே இங்க இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகள், முக்கியமா திராவிட அரசியல்வாதிகள். ரவுடினா தான் கெத்து, ரவுடிகள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தெரியுமா, ரவுடிகளை குளோரிஃபை பண்ற மாதிரி இவனுங்க திரைப்படங்கள் எடுக்கிறானுங்க இல்லையா, அதுதான் காரணம். அது மட்டும் இல்லாம திமுகவின் கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பிரபலங்கள் அவனுக்கு என்ன பண்ணானுங்க, வடமாநில இளைஞர்களை வடக்கன்னு சொன்னானுங்க. அவங்கள கலாய்க்கிற மாதிரி, அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி, அவங்க மீது வன்மத்தை கொட்டுற மாதிரி இவனுங்க ஏகப்பட்ட கண்டென்ட்கள் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். இங்க ரவுடித்தனத்தை குளோரிஃபை பண்றது, அப்புறம் வடமாநில இளைஞர்கள் மீது வெறுப்பை விதைக்கிறது, இதெல்லாம் பண்ணது இங்க இருக்கக்கூடிய திமுகவின் கொத்தடிமைகள் தான். அவங்களாலதான் இவ்வளவு கோரமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆளுதான் உயரமா இருந்து என்ன பிரயோஜனம்? உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும். இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த ஸ்டாலின் எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், இந்த திராவிட மாடல் எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், எங்களால யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. உண்மைதான் முதலமைச்சரே, நீங்க சொல்றது உண்மைதான். உங்களை மாதிரியே தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட வளர்ப்பு பிள்ளைகளும் இருக்காங்க. நாங்க மட்டும் இன்னும் சொம்பையா, நாங்களும் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி இந்த 17 வயதுடைய மைனர் பசங்க என்ன பண்ணிருக்காங்க, போதையை போட்டு அட்டகாசம் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல அட்டகாசங்களை பண்ணிருக்காங்க. அப்பான்னு சொல்லி பயங்கரமா பில்டப்களை கொடுத்தாங்க. திராவிட அப்பா, தமிழகத்தின் அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இப்போ இந்த விவகாரத்தை குறித்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறீங்க? யாராச்சும் பரீட்சையில எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, நானே எழுதினது போல் உள்ளது, நானே பாஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ட்வீட் போடுவீங்களே. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. தமிழகத்தை சேர்ந்த சிறுவர்கள் வடமாநில இளைஞர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க. ரத்த வர மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணி நானே செய்தது போல் உள்ளது, இதை நானே செய்தது போல் உள்ளது அப்படின்ற மாதிரி புலங்காகிதம் அடைந்து ட்வீட் போடுவீங்களா? இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி சொல்வீங்களா?
எப்ப பார்த்தாலும் வடமாநில இளைஞர்களை வடக்கன்ஸ்னு சொல்றது, பான்பராக் வாயன்னு சொல்றது, பானிபுரி விக்கிறவன்னு சொல்றது, பாத்ரூமை கிளீன் பண்றவன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்கள கொச்சப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. திமுகவின் கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அவனுங்க அது மாதிரி பண்ணிட்டே இருந்தானுங்க. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கே, இதுக்கு எவனாச்சும் ஒருத்தனாச்சும் வாய் திறந்து பேசினானா? இவங்கெல்லாம் வேணும்னே வடமாநில இளைஞர்கள் மீது அவங்களுடைய வன்மத்தை கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. யாராச்சும் ஒருத்தராச்சும் வாயை திறந்து பேசினாங்களா? இல்ல, எவனும் பேசவே இல்ல. ஃபர்ஸ்ட் இவ்ளோ வெறுப்பு, வடமாநில இளைஞர்கள் மீது இவ்ளோ வெறுப்பு வருவதற்கான காரணம் என்ன? சொல்லுங்க. எதனால உங்களுக்கு இவங்கள கண்டா இவ்ளோ காண்டாகுது? உங்களை விட அவன் மூலகாரனா இருக்கான். உங்களை விட அவன் கடுமையா உழைக்கிறான். உங்கள மாதிரிலாம் அவன் குடி போதையில அடிமையாகாம, கஞ்சா போதையில அடிமையாகாம, அவன் குடும்பத்தை சீரழிக்காம, குடும்பத்துக்காக வேலை பார்க்கறான். இதெல்லாமா? சொல்லுங்க, இதெல்லாம் தானா? இவனுங்களுக்கு எந்த அளவு வடமாநில இளைஞர்கள் மீது வெறுப்பு இருந்தா ரத்த வர அளவுக்கு தாக்கியிருப்பானுங்க, கொலை பண்ற அளவுக்கு போயிருப்பானுங்க. இதை விட கொடூரமான நிகழ்வுலாம் இங்க நடந்திருக்கு. வடமாநிலத்தை சேர்ந்த தம்பதிகள் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. அதனால அங்க இருக்கிற ஓனர் என்ன பண்ணிருக்கான், அவன் புருஷனை கட்டி போட்டு புருஷன் கண்ணு முன்னாடி பொண்டாட்டிய கற்பழிச்சிருக்கான். இதெல்லாம் நடந்தது தமிழகத்துலதான். இவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு காரணம் சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த திமுகவின் கொத்தடிமை சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மட்டும் கிடையாது. திமுகவும் தான், திமுகவின் தலைவர்களும் தான். ஏன்னா அவங்களும் பயங்கரமான வெறுப்பு பேச்சுகள்லாம் பேசியிருக்காங்க. வட மாநில இளைஞர்களுக்கு எதிராக, வட மாநிலத்தவர்களுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் திமுக தலைவர்களே பேசியிருக்காங்க. முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த வன்ம பேச்சை பார்த்துட்டு வாங்க. இந்தி பேசும் இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக. இப்போ திமுகவின் மூத்த தலைவர் RS பாரதி இருக்கார் இல்லையா, அவர் பேசின அருவருப்பான இந்த ஒரு பேச்சை பார்த்துட்டு வாங்க. தலை சிந்து நிற்கிறது என்று காரணம் அதுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம். மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம், அறிவே கிடையாது வட மாநிலத்தில் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஆபாசமாவே பேசிட்டு தெரியக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவர் பேசினதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. கிடைக்கல இங்கே நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, பானிபூரி வச்சுக்கிறோம், எந்த கடை யாரு எல்லாம். இப்ப இன்னொரு அமைச்சரின் அருவருப்பான பேச்சை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இந்த வடநாட்டுல இருக்கிறவனுங்க பாரு, பன்னி குட்டு போட்ட மாதிரி போட்டு மக்கள் தொகை எக்கச்சக்கமா ஆக்கி, அப்புறம் இந்த ஆளை எந்த கேட்டகரியில வைக்கிறதுனே தெரியல. பார்லிமெண்ட்லயும் ஒழுங்கா பேச மாட்டாரு, மேடைகளும் ஒழுங்கா பேச மாட்டாரு, கொஞ்சம் கூட காமன் சென்ஸ், சிவிக் சென்ஸ் இது எதுவுமே கிடையாது. கண்டமேனிக்கு என்னென்னத்தையோ பேசிட்டு திரிவாரு. இவர் பேசினதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறத இங்க வந்து தமிழ கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரோம், சாலையை பிறக்கலாம், குக்கூஸ் கழுவுறோம். இதெல்லாம் பேசினது திமுகவின் தலைவர்கள், திமுகவின் அமைச்சர்கள், திமுகவின் எம்பிக்கள் எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க. இவங்களே இப்படி பேசினாங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்றவங்க எப்படி இருப்பாங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? சோ தமிழகத்துல இன்னைக்கு நடந்த இந்த ஒரு கொடூரமான நிகழ்வுக்கு காரணம் இவங்களும் தான். எப்படி சினிமா துறை ஒரு காரணமா இருக்கோ, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஒரு காரணமா இருக்காங்களோ, போதைப் பொருட்கள் ஒரு காரணமா இருக்கோ, அதே மாதிரி திமுக தலைவர்களும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஆளுதான் உயரம், உயரமா இருந்து என்ன பிரயோஜனம்? உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும். பாஜக மீது வெறுப்பு வரணும், தமிழக மக்களுக்கு வெறுப்பு வரணும் அப்படின்றதுக்காக திட்டம் போட்டு திமுக இது மாதிரியான வேலைகளை பார்த்திருக்காங்க. அவங்களுடைய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், ஜால்ரா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சுக்கிட்டு வன்மத்தை கக்க வச்சிருக்காங்க. அவங்க செய்த அந்த கேடுகட்ட காரியங்கள் இப்ப அவங்களுக்கே ஆப்புல போய் முடிஞ்சிருக்கு. தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகழ் பரவி இருக்கு. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய புகழ் தமிழகத்துல மட்டும் கிடையாது, இப்ப இந்தியா முழுக்க பரவி இருக்கு. எல்லாருமே இவரை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருடைய நல்லாட்சி எப்படி இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே பேசிட்டு வராங்க. முக்கியமா நேஷனல் மீடியா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து வேலைக்கு போவீங்க இல்லையா, அத மாதிரி யாராச்சும் தமிழகத்துக்கு போனீங்கன்னா தயவு செய்து பார்த்து சூதனமா இருந்துக்கோங்க. முக்கியமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகும்பொழுது, நீங்க டிராவல் பண்ணி போகும்போது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, எப்பவுமே அவேராவே இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த அளவு தமிழகத்துடைய மானம் போயிருக்கு பாத்தீங்களா? ஒரு காலத்துல தமிழகத்தை எல்லாருமே இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பீகாராக மாறி வரும் தமிழகம் அப்படின்ற மாதிரி டைரக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் ஜங்கல் ராஜ்யா
காட்டாட்சி அப்படின்றத அண்ணாமலையர்கள் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ கேவலம் சாராயத்துக்கு மானத்தை வித்து எல்லாருக்கிட்டையுமே திட்டு வாங்கிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்மள கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. தயவு செய்து இதுக்கப்புறமாச்சு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த 4.5 வருஷத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க.